ஆயுட்காலத்தில் செலவழித்தவர்கள், வறுமையில் கை செய்தப்படுவார்கள். மன்னிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு கபிரிஸ்தானுக்கு போயிட்டு ஒரு கபரை நோக்கி சொல்லுவார்கள், இந்த கபரில் அடங்கி இருக்கிற இந்த மனிதர் ஒரு முஸ்லிம், இவர் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு என்ன விருப்பம் என்று கேட்கப்பட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? 2 ரக்காய் தொழுவதற்கு அனுமதி உண்டுன்னு கேட்பாராம். இப்ப அவர் உலகில் வாழுகிற போது பிரியமாக வாழ்ந்த மனைவியை பார்க்க ஆசை இருக்காது, பெற்ற பிள்ளைகளை பார்க்க விருப்பம் இருக்காது, அவர் எல்லா நேரங்களிலும் கூட இருந்த நண்பரை பார்க்க விருப்பம் இருக்காதான். பெருமானார் சொல்லுகிறார்கள், கபரிலிருந்து ஒரு மனிதரை எழுப்பி ஆசை என்ன என்று கேட்டால் 2 ரக்காத் தொழ விருப்பம் என்று சொல்லுவாராம். பெருமானார் சொல்லுவாங்க, அந்த 2 ரக்காத் தொழுகையின் நன்மை கண்ணால் கண்டுவிட்டு அவருக்கு அந்த 2 ரக்காத்தின் மதிப்பு உலகை விட விலை மதிப்பானது என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், தொழுகை உண்மையிலே அற்புதமான ஒரு சாதனம். வறுமையின் ஈடேற்றத்திற்கு, கபரின் வெளிச்சத்திற்கு அற்புதமான ஒரு வாக்கியம். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து கைருல் மௌலூ, எல்லா அமல்களை காட்டிலும் ஆகச் சிறந்த அமல் தொழுகை. இதுக்கு எவ்வளவு துர்பாக்கியம்! அந்த தொழுகையில் கூட வந்து அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்வதற்கு மனமில்லாமல் ஜும்மா மட்டும் எத்தனையோ பேர் வந்துட்டு போறோமா இல்லையா? இப்ப தொழுகையை தவற விடுகிறோம். அந்த நேரம் அல்லாஹ் தொழுவ சொன்னா சில நேரம் மட்டும்தான் தொழுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இழக்கிற செயல்! கண்ணிமிக்கவர்களே, இந்த பெருமானார் நஃபில் தொழுகை நிறைய ஆர்வப்படுத்துவாங்க. இந்த மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில சஹாபாக்கள் நிறைய நஃபில் தொழுதிருக்கிறாங்க. ஹதீஸ்ல இப்படி வருது, மகரிபிற்கு பிறகு யாரிடமும் பேசாமல் 2 ரக்காத்துகளாக ஒரு 6 ரக்காத் நஃபில் வளமையாக தொழக்கூடியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இவருக்கு 12 ஆண்டுகள் இபாதத்துடைய நன்மை. ஒரு 6 ரக்காய் தொழுவ போறாரு, அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும், 2 ரக்காய் தான். இப்ப நஃபில்களில் நிறைய நாம் நேரங்களில் செலவழிக்கிற போது நன்மைகள் ஒரு பக்கம், அல்லாஹ்வின் திருப்தி ஒரு பக்கம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நன்மைகளை தவற விடுபவர்கள் நாளை மறுமையில் ஏங்கி தவிப்பார்கள், உண்மையிலேயே கை செய்தப்படுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, 3வது ஒரு கை சேதம், சொர்க்கவாசிகள் கை செய்தப்படுவாங்க. சொர்க்கங்கிறது முழுக்க முழுக்க இன்பமயமான இடம், செய்த அமல்களுக்கு கூலி வழங்கப்படுகிற இடம், உலகளப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்களுக்கு விடுதலை கிடைக்கிற இடம் சொர்க்கம். அஹ்மது இப்னு ஹம்பல்ட்ட கேட்டாங்க, அஹ்மது ஹம்பல்ட்ட, ஒரு மனிதர் என்றைக்கு உண்மையான மகிழ்ச்சியை உணர்வார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், சுவனத்தில் முதல் அடியை எடுத்து வைக்கிற போது அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப சொர்க்கத்துல முதல் கால் எடுத்து வைக்கிறார சுவனவாசி, அப்பதான் உண்மையான இன்பம், உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணிமிக்கவர்களே, இப்ப சுவனத்தில் பிரவேசித்ததற்கு பின்னால் கூட சில நேரங்களில் சுவனவாசிகள் கை செய்தப்படுவார்களாம். ஹதீஸ்களிலே வருகிறது, அது என்ன தருணம் அப்படின்னு சொன்னா, உலகில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் கழித்த நேரம். எந்த நேரங்கள்லாம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வை சிந்தனை இல்லாமல் கழித்தார்களோ, அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் கழித்தார்களோ, அந்த நேரத்துல சொல்லுவாங்களாம், அப்பயே திக்ர் செஞ்சிருக்கலாம், இந்த நேரத்தில் திக்ர் பண்ணிருக்கலாம், எல்லாம் மறந்துட்டோமே என்று சொல்லி. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், பொதுவாக திக்ருங்கிற அமல் ஏதோ ஒரு திக்ர் செய்யலாம், எந்த சிரமம் இல்லாத அமல். அதுதான் உடலை போட்டு வருத்தணும்னு அவசியம் இல்லை, ஒளி இருக்கணும்னு கூட கட்டாயம் இல்லை, கிபிலாவை நோக்கி அமர வேண்டும் என்கிற நிர்பந்தங்கள் இல்லை. கண்ணிமிக்கவர்களே, மிக எளிமையான அமல். ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய ஷரியத்துடைய அமல்கள் என்னால கடைபிடிக்க முடியல, ஒரே ஒரு அமலை சொல்லி கொடுங்க, நான் வளமையா செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடும். பெருமானார் சொல்லுவாங்க, லா யஸாலு லிசானுக ரத்பன் பி திக்ரில்லாஹ், உன் நாவு எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வின் திக்ரில் நனைந்து இருக்கட்டும் என்பார்கள் பெருமானார். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நிறைய திக்ருகள், குறிப்பா சுப்ஹானல்லாஹ் பத்தி நிறைய ஹதீஸ்களை வருது. நபிமார்கள் சொல்லுவாங்க, இந்த சுப்ஹானல்லாஹ் என்கிற அந்த தஸ்பீஹ், அந்த வார்த்தை ஸலாத்துல் ஹல்க், மனிதனை தவிர மற்ற எல்லா படைப்புகளுக்கும் தொழுகை சுப்ஹானல்லாஹ். ஒரு பறவையோ ஒரு விலங்கோ சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டா அதனுடைய தொழுகை முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த படைப்புகளுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற தொழுகை சுப்ஹானல்லாஹ். வ தஸ்பீஹுஹும், மற்ற படைப்புகள் செய்கிற தஸ்பீஹும் சுப்ஹானல்லாஹ். வ யுர்ஸகுல் ஹல்க், மற்ற எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் வழங்குகிறான் இந்த தஸ்பீஹின் பரக்கத்தான். அவைகள் சுப்ஹானல்லாஹ் என்று அது போய் சம்பாதிக்க போறதெல்லாம் இல்ல, காசு கொடுத்து உணவு வாங்க போறது இல்ல, ஆனாலும் அல்லாஹ் ரிஸ்க் தருகிறான். அது ஓதுகிற சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் அதன் பரக்கத்தால் என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாசத்துல